ஹாலிக்ஸ் பிளான் குமிரிய மாதிரி நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி சௌமியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்கு. எதை பத்தி வேணா இன்னைக்கு யார்கிட்ட வேணா பேசுறதுக்கு ஒரு ரெடியான மனசோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு. சூப்பர். மைண்ட் வந்து பிளாங்கா இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கே வந்து என்னோட பாராட்டுக்கள். ஏன்னா எல்லாம் நினைச்சுப்பாங்க மைண்ட் பிளாங்கா இருக்கு அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னுவாங்க. நான் நல்லா அப்படி பிளாங்கா இருந்தா தான் புது விஷயங்களை கத்துக்க முடியும். இப்படிதான் நானும் எக்ஸாம்ல போய் क्वेश्चन பேப்பரையும் வந்து பார்த்துட்டு ஆன்சரை பிளாங்கா விட்டு வந்தேன். மைண்ட்ல எந்த பிரச்சனையுமே இல்லன்னு வந்து டீச்சர் புரிஞ்சுக்கவே இல்லையே. தெரியும், நான் சொன்ன உடனே நீங்க அந்த சிச்சுவேஷன்ல தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நேரத்துல நம்ம மைண்ட் வந்து பிளாங்கா இருக்கணும், எப்போ வந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு வேற நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டாபிக் இருக்கும், சும்மா பேசி வந்து தூள் கலப்பிடலாம், எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் சும்மா தொகுத்து வழங்கிடலாம் அப்படின்னு வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே நீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பேச போறதில்ல, நாம வந்து ஆடியன்ஸ் மாதிரி நாமளும் புது விஷயங்களை வந்து கத்துக்க போறோம். ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்ல போறாரு. அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் லைஃப்ல அவர் சந்திச்ச விஷயங்கள், அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அது மூலமா இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரார், இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்ன விஷயத்தை பத்தி வேணா தெரிஞ்சுக்கலாம், எந்த விஷயத்தை பத்தி வேணா கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான், அதுதான் இந்த முத்திரை. நம்ம பல விதமான முத்திரைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது வந்து வருண முத்திரை என்ற ஒரு எளிய முத்திரை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன தகவல்களை நம்ம என்ன பண்ணலாம்னா பெருமையான நம்மளுடைய அடையாளங்களாக சொல்லிக்கொள்ளலாம். இந்த முத்திரை பார்த்திங்கன்னா ஒரு நீர் மேலாண்மை சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை நமக்கு சொல்லக்கூடியது. இப்போ திருவள்ளுவர் சிலை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பார்த்துருப்பீங்க. அவ்வளவு பெரிய ஒரு கடல் மத்தியில் பிரம்மாண்டமாக அந்த சிலை நிற்கும் பொழுது அந்த சிலையினுடைய விரல்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருண முத்திரையை நினைவுபடுத்துகிறது அல்லது பிரதிபலிக்கிறது. இந்த முத்திரையினால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரத்தத்தை சுத்தப்படுத்தும். முக்கியமாக எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம உடம்புல வந்து ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருப்பதே காரணம் என்ற ஒரு அடிப்படையான ஒரு கருத்து இருக்கிறது. அதில் இந்த ரத்தம் சுத்தப்படுத்துவதற்கு இது ஒரு முதன்மையான முத்திரை. இரண்டாவது, நல்ல தூக்கம் வரும். இந்த முத்திரையை செஞ்சோம்னா அப்படியே தூக்கம், ஆனந்தமான ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். மூன்றாவது பார்த்திங்கன்னா குடல் புண் அல்லது வயிற்றுப்புண் என்று சொல்லக்கூடிய அந்த அல்சர் சரியாவதற்கு ஒரு துணை முத்திரையாக பயன்படுத்தலாம். அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா கடவாய்ப்பல் என்று சொல்லக்கூடிய அந்த விஸ்டம் டீத் முளைக்கும் போது நமக்கு வந்து ஒரு வலி, அந்த வலியெல்லாம் வந்துச்சுன்னா தான் தெரியும். இப்போ இந்த இளைஞர்களுக்கு அல்லது எந்த வயதில் வேணாலும் இப்போல்லாம் வருது அந்த கடைவாய்ப்பல் என்ற பல்லினுடைய வலி என்பது நம்ம வந்து சரி செய்து கொள்வதற்கு ஒரு அருமையான முத்திரை இந்த முத்திரை. இந்த முத்திரையை எப்படி செய்வது, இந்த முத்திரையை எப்படி செய்வது? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய சுண்டு விரலினுடைய நுனியை பெருவிரலினுடைய நுனியால் தொட்டு மற்ற 3 விரல்களையும் நீட்டி வைக்க வேண்டும். திருவள்ளுவர் சிலை எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த முத்திரையை 2 கைகளிலும் செய்ய வேண்டும். செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்கிற மாதிரியெல்லாம் செய்ய வேண்டாம். பாருங்கள், லேசாக அப்படி நுனியில் தொட்டு மற்ற 3 விரல்களையும் அப்படி நீட்டினா போதும். எளிமையாக இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக நமக்கு வந்து பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எல்லா நோய்களுமே தீர்வதற்கு இது ஒரு துணை முத்திரையாகவும் பயன்படுத்தலாம். ஏன்னா ரத்தம் சுத்தமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா முத்திரையுமே சரியாகும். இந்த ரத்தம் சுத்தமாவதற்கு இன்றைக்கு நம்ம நிறைய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தனை பயிற்சிகளுக்கும் அதிகமான பலன்களை தரக்கூடியது இந்த முத்திரை. இந்த முத்திரைக்கு பேர் வருண முத்திரை. மீண்டும் ஒரு முறை கவனிங்க எப்படி செய்கிறதுன்னு. உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலினுடைய நுனியை தொட்டு பெருவிரலின் நுனியால் அப்படி தொட்டு லேசாக தொட்ட போதும். ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்க வேண்டும். விரல் நுனிகள் சந்திக்கும் இடத்தில் துடிப்பை உணர வேண்டும். இதை 2 கைகளிலும் செய்யணும். இந்த முத்திரையை வந்து குறைந்தது 20 நிமிடம் முதல் அதிகபட்சமாக 40 நிமிடம் வரை செய்யலாம். ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட செய்யலாம். வருண முத்திரை நமக்கு பலவிதமான பலன்களை தரக்கூடியது. இந்த முத்திரையை வந்து நம்ம எப்போவுமே பயன்படுத்தும் பொழுது எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கிட்டோம்னா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்படி பலவிதமான முத்திரைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே முதுமையில் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு உத்தியாக அமையும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போனால் கூட அவங்க வச்சுட்டு இருக்க அந்த குட் ஹேபிட்ஸ்லாம் வந்து கடைபிடிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு யோகா செய்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்தந்த இடத்துல இருந்தால் கூட அவங்களே ஏதோ ஒரு தனியான சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிப்பாங்க. அவங்க அந்த பயிற்சியை செஞ்சுருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்காக வந்து தனியாக ஒரு கிளாஸ் போய் தான் பண்ணுவேன், மேட் இல்லை அதனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ எதுக்கும் காரணம் சொல்லி தட்டி கழிக்காதீங்க அப்படிங்கிறதா வருண் வந்து உங்களை எச்சரிக்கை பண்ணுறாரு. அதனால் டெய்லி காலையில் வந்து வருண் சொல்கிற மாதிரி எல்லாம் முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணுங்க, நாங்களும் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆமாம், நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய்.
வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட ரீசெண்டாக வந்து ஒரு சித்தா டாக்டர் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து கேட்டேன், இந்த பாசிவ் ஸ்மோக்கிங்னால வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க, ஸ்மோக் பண்ணுறவங்களோட இவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றாங்க. ஒரு தப்பு செய்யாமல் நாங்கள் ஏன் வந்து அஃபெக்ட் ஆனோம் டாக்டர், இது எங்கேயா நியாயமா இருக்கா அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கிடையாது, இப்போ வந்து ஒரு பாசிவ் ஸ்மோக்கிங்ன்ற விஷயம் வந்து கரெக்ட் அப்படின்னாலும், இப்போ நீங்கள் இருக்கீங்க வரும், நான் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கீங்க, ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தான் வந்து பிரச்சனை ஆகும், உங்களுக்கு வந்து ஆகாது. ஏன்னா உங்களுடைய பாடி வந்து கரெக்டாக டியூன்டாக இருக்கிறதுனால அந்த புகையை வந்து வெளியில தள்ளிடுமா, உள்ள வந்து சேர்த்துக்காதான். ஆனால் எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுனால என் பாடி அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதனால எனக்கு பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி நிறைய சோஷியல் ரிசர்ச்லாம் பண்ணி அப்பப்போ நிறைய பேருக்கு சொல்லணுங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்மோக்கிங் பிளேஸ், இதெல்லாம் ஸ்மோக்கிங் பிளேஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் இருந்தாலும் சரி, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே நின்று ஸ்மோக் பண்ண கூட இப்பெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? பட் எனிவே உண்மை மாறாமல் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய விளம்பரம்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா சித்தா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்கிறதுக்காக டாக்டர் ஜெயபிரகாஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம். இன்றைக்கு நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு மிகவும் ஆர்வமான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். அதுதான் முடிவுதிர்தல் பற்றிய மருத்துவம். முடிவுதிர்தல் ஒரு பெரும் பிரச்சனையாக ஆகிக்கொண்டிருக்கிறது. நாம் 10 இளைஞர்களை சந்தித்தோம் என்று சொன்னால் அதில் 6 இளைஞர்கள், ஐயா எனக்கு முடி கொட்டுகிறதே, அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அதே மாதிரி பெண்களுக்கு கூந்தல் தான் ஒரு அழகு. சிலப்பதிகார செம்மல் இளங்கோடிகள் அன்னை கண்ணகியை வர்ணிக்கின்ற பொழுது தாளிரும் கூந்தல் தையல் என்று வர்ணிக்கிறார். கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டார் ஒரு இடத்தில் குறிப்பிடும் பொழுது பெண்களை, அவர்கள் கூந்தலை மட்டுமா அள்ளி செல்கிறார்கள், அதோடு இளைஞர்களுடைய இதயத்தையும் அல்லவா சேர்த்து சொருகி விடுகிறார்கள் என்று கலிங்கத்து பரணியிலே சொல்கிறார். பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு கூட கவர்ச்சியான கூந்தல் உண்டு என்பது நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. நமது நாட்டு இளைஞர்கள் இப்போது எண்ணெய் தேய்ப்பதையே நிறுத்திவிட்டார்கள். அவங்க அப்பா அம்மா எண்ணெய் தேங்கையா அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் நீ தேய்ச்சிக்கோ, உங்கள் அம்மா அப்பா தேய்ச்சிருப்பாங்க, அவங்க தேய்ச்சிக்கிட்டோம், நாங்கள் தேய்க்க மாட்டோம் என்று சொல்லிடுறார். நாம் டிராபிக்கல் கண்ட்ரியில் வந்து கொண்டிருக்கின்றோம், வெப்ப நாடில். நாம் எண்ணெய் தேய்த்தால்தான் கூந்தலை பராமரிக்கலாம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நமக்கு அண்மையில் இருக்கின்ற மலையாள நாட்டு சகோதர சகோதரிகள், கேரளா நாட்டினுடைய சகோதர சகோதரிகளுக்கு மிக வனப்பான அழகான கூந்தல் அமைந்திருப்பதற்கு காரணம் அவர்கள் வந்து எண்ணெய் தேய்ப்பது, அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பதையெல்லாம் அவர்கள் இயல்பாக கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய காஸ்மேட்டிக் ஐட்டம்ஸ், ஒப்பனை பொருள்கள் கூட இதற்கு காரணமாக அமைகின்றன. அடிக்கடி ஷாம்புவை மாற்றிக்கொள்வது, முகப்பவுடரை மாற்றிக்கொள்வது, இவைகளெல்லாம் கூட பாதகமாக அமைந்திருக்கின்றன. நம்முடைய நாட்டில் பெரும்பாலானவர்களுக்கு அனிமியா, அதாவது அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறது. உலக சுகாதாரத்தினுடைய மதிப்பீட்டின்படி பணக்கார வீட்டு பெண்களாக இருந்தாலும் பாமரர் வீட்டு பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முதலில் பெரியவர்களானதிலிருந்து அந்த பூப்பு இரத்தப்போக்கு நிற்கின்ற 45-47 வயது வரை ஏதாவது ஒரு அயர்ன் சப்ளிமெண்ட் தேவை என்பது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கருத்து. அதை புறக்கணிப்பதன் காரணமாக பெண்கள் ஒரு 40 வயது 45 வயது ஆகும் பொழுது ஆண்களை விட மிக வேகமாக முதுமையை அடைந்து விடுவதை நாம் பார்க்கின்றோம். வயலிலே இறங்கி
தொண்டாற்றுகின்ற நம்முடைய கிராமத்து சகோதரிகளுக்கு எவ்வளவு வனப்பான முடிகள் அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். என்றால் பெரும்பாலும் அவர்கள் ஷாம்பு பயன்படுத்துவதில்லை, இயற்கையை நம்பி இருக்கின்றார்கள். வடிதண்ணியை புளிக்க வைத்து அந்த புளித்த வடிதண்ணியை அவர்கள் ஷாம்புவாக பயன்படுத்துகிறார்கள். அதோடு தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் இருக்க மாட்டார்கள். முடி கொட்டுவதற்கு இயற்கையான காரணங்கள் மட்டுமல்ல, சில விதமான நோய்கள், ஹைப்போதைராய்டிசம். ஆகவே நாம் அதை கண்டறிந்து நாங்கள் அதற்கு மருத்துவம் செய்கின்றோம். அது மட்டுமல்ல, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டஸ் என்கின்ற நோயில் கூட முடி கொட்டுதல் இருக்கலாம், அலோபேசியா போன்ற நிலைகள் இருக்கலாம். ஆகவே சிறந்த மருத்துவரை தேர்ந்தெடுத்து அவர் சொல்லுகின்ற யோசனையை கேட்க வேண்டும். நான் மக்களை கேட்டுக்கொள்வது, நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுங்கள், அவர் சொல்லுகின்ற வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். நீங்கள் வளையத்திற்குள், கணினி வளையத்திற்குள் போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கருத்துக்கள் குழம்பக்கூடும். நீங்கள் போகாதீர்கள் என்று சொல்ல எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் நீங்கள் போவது உங்களுக்கு மேலும் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அது சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்து அவர் காட்டுகின்ற வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். சித்தாலயாவில் இன்றைக்கு கார்முகில் கூந்தல் தைலம் வழங்குகிறோம். ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு சந்தையிலே உண்டான தைலங்களிலேயே இவ்வளவு குறைவாக யாராவது கொடுப்பார்களா என்று உங்களுக்கே ஆச்சரியமாக, அவ்வளவு குறைந்த விலையிலே நாங்கள் கொடுக்கிறோம். அதை பயன்படுத்திய மக்கள் என்றைக்கும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நம்முடைய உணவிலே கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போன்றவற்றையும் நீங்கள் நன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும். நல்ல மருத்துவரை அணுகி மருத்துவம் மேற்கொள்வதோடு அவர்கள் சொல்லுகின்ற, நாங்கள் சொல்லுகின்ற உணவு முறைகளையும் நீங்கள் பின்பற்றினால் நல்ல கூந்தல் அழகோடு திகழலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேட். டாக்டர் ஜெயபிரகாஷ் இதை பற்றி சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சித்தா சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மருத்துவ முறைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாருமே கையாண்டே இருக்கும்போது ஒருத்தங்க வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, என்ன இப்போ எல்லா இளைஞர்களும் வந்து சித்தா பக்கம் போயிட்டாங்க, ஹெர்பல் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தினால நல்லது அவுட்கமாக வருதோ இல்லையோ, கெட்டது வராது அப்படின்னு சொல்லலாம். 100% சைடு எஃபெக்ட் வராது அப்படிங்கிறதா எல்லாரும் வந்து அதை நோக்கி போகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனித மூளை அப்படி தானே வந்து யோசிக்கும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது மட்டும் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட பார்க்கணுங்க. கரெக்டாக. அதுக்கு தான் வந்து நல்ல விஷயம் செஞ்சால் வந்து பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் கெட்ட விஷயம் செய்யாமல் வந்து எதுவுமே செய்யாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நியூட்ரலாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் செய்கிறப்போ வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராமல் தவிர்க்கலாம் உங்கள் லைஃப்லையும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற சொல்கிறதுக்காக ஒரு கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் வர ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இணையவரை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் இருக்க பொழுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா CK அசோக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நம்ம கூட நிறைய விஷயங்கள் அவரை பற்றியும் அவர் செஞ்சுட்டு இருக்க விஷயங்களும் பற்றியும் பகிர்ந்துக்கிறதுக்காக மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம். ஒரு வாக் இந்த பார்க்கில் அப்படியே போயிட்டு இருக்கப்போ வந்து ரொம்ப நாள் மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவர். ஒரு மீட் பண்ணால் அவர் உட்கார வச்சு நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நாள்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் CK ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று தான். இருந்தாலும் வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்காக வந்து CK ஃபேமிலினா யார், உங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத எங்களுக்காக விளக்குங்க சார். CK ஃபேமிலினாலே கடலூர்லேருந்து முதல் பேக்கெட் ஷாம்பு யாரை கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும். அதோடைய கான்செப்ட் கொண்டு வந்தவர் என்னுடைய தந்தையார் சின்னி கிருஷ்ணன். அவர் ஒரு கணித ஆசிரியராக பள்ளியில் இருந்தார். அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே பள்ளி தொழிலை போர் அடிச்சுட்டு அவர் வந்து வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அந்த நோக்கத்தில் ரீபேக்கிங், அதாவது சின்ன சின்ன மருந்துகளை எல்லாம் வந்து ரீபேக் பண்ணக்கூடிய ஒரு தொழிலை ஆரம்பித்தார், வேல் ஃபார்மான். ஓகே. அதில் தான் அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த பேக்கெட் ஷாம்பு. அவருடைய ஃபிலாசபி என்னன்னா, அந்த காலகட்டத்தில் 1979 இதை ஆரம்பித்தார். அதில் வந்து ஷாம்பூனாலே அப்போ யாருக்கும் தெரியாது, எல்லாமே தலையில் சோப்பு போட்டு தான், ஷேக்கா இல்லை பெரும்பாலும்
சோப்பை தான் பயன்படுத்துவாங்க. சோப்பில் வந்து இந்த அல்கலைன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஷாம்பூவில் அந்த ஆசிட் அண்டு ஆல்கலைனை நியூட்ரலைஸ் பண்ணி அது தலையை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஷாம்பூ ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்தது. அப்போ வந்து டாட்டா டியாரா ஷாம்பூ, ஓகே, அந்த பாட்டிலில் தான் 100 ml வந்து 30 ரூபா, 200 ml 60 ரூபா 70 ரூபான்னு பாட்டிலில் தான் கிடச்சிது. அதனால் சாதாரணமோ நடுத்தர மக்களோ அந்த வறுமை கோட்டில் கீழே இருக்கிற மக்களால் அது ஒரு லக்ஸரி டேக்காக தான் பார்த்தாங்க ஷாம்புவை. அப்போ வந்து தந்தையாரை யோசித்தார், ஏன் இதை வந்து நம்ம சின்ன பேக்கெட்டில் அடைச்சி ஒரு ரூபா சேஷேவாக கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த கான்செப்டை கொண்டு வந்து படுத்திட்டார் மார்க்கெட்டில். ஒரு 6 மாதம் விற்று கொண்டு இருக்கிறது. அப்போ வந்து நான் வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய பிரதர் வந்து மெடிக்கல் இதில் ஐ டாக்டராக முடிச்சிருக்கார். அப்போ தான் ஓகே, ரங்கநாதன் அண்டு குமாரவேல், அது எங்கள் இளைய பிரதர்ஸ், யங்கர் பிரதர்ஸ், அவங்கெல்லாம் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் படிச்சுக்கின்னு இருக்காங்க. இந்த தொழில் அவர் பண்ணிக்கின்னு இருக்கிற நேரத்தில் சடனாக ஒரு குடும்பத்தையே அழைக்கிற மாதிரி ஆல் ஆஃப் எ சடன் ஒரு ஷாக். ஏன்னா காலையில் அவரோட பேசின்னு இருக்கிறேன், மத்தியானம் தூக்கம்ன்றாரு, தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக்கில் போயிடுறார். அப்போ அவருடைய வயது 48. இது ஒரு பெரிய பேரிடியாக விழுந்தது எங்கள் ஃபேமிலிக்கு. அப்போ மதர் தான் எங்களுடைய தாயார் ஹேமலதா, அவங்க தான் இந்த எங்களையெல்லாம் ஊக்குவிச்சு தந்தையார் நடத்தி அந்த வியாபாரத்தை ஆரம்பித்ததை நீங்கள் விடக்கூடாது, தொடர்ந்து நடத்தணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து எங்களை இந்த பேக்கெட் ஷாம்புவை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு இதை கொடுத்தது அவங்க தான். என்னோட தந்தையாருடைய இது என்னென்னா, வாட் எ ரிச் மேன் என்ஜாய்ஸ் எ புவர் மேன் ஷுட் ஆல்சோ என்ஜாய். அந்த உயர்ந்த நோக்கம்தான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த கான்செப்ட், அந்த விஷனை கொண்டு போகணும் அப்படின்றத தான் எங்களுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. அதை தான் நானும் என்னுடைய எல்டர் பிரதர் டாக்டர் ராஜ்குமாரும் அவர் வெல்வெட்ன்ற பேரை கொடுத்துருந்தார், ஃபாதர் கொடுத்த அந்த பேரை. நாங்கள் அதை ஒரு லெவலுக்கு மேலே எடுத்து சென்றோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்தது. கோத்ரேஜ் நிறுவனம் எங்களுக்கு கிட்ட வந்து நாங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு இதை கொடுத்தது. ஆல் இண்டியா லெவலில் அந்த மகாபாரத்ன்ற ஒரு சீரியல் அப்போ ரொம்ப பிரபல்யமாக இருந்தது. அந்த இதில் வெல்வெட் ஷாம்பு விளம்பரம்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய பிராண்டாக அது உருவாச்சு. ஓகே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே வர்றப்போ அந்த ட்ரான்சிஷன் 90ஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ அந்த ட்ரான்சிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பூமிங் டைமில் அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். ஆனால் ஆஸ் அ பிஸ்னஸ் பீப்புள் அப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க இந்த மாதிரி வந்து எக்ஸல் ஆகிறது பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் யூ பீப்புள் ஆர் லைக் ஆல்வேஸ் குட் அபவுட் இட். ஆனால் வந்து நம்ம மக்களுக்கும் போய் சேர்ற அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸோட அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண எல்லா பிஸ்னஸ்லையும் எந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுச்சு அப்படின்னு சொல்லுங்கள் சார். இந்த பேக்கெட் ஷாம்பூ பார்த்தீங்கனாலே அப்போது 1980s அந்த எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சுங்க வரி அது வந்து உங்களுக்கு வந்து 110% இருந்தது. ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸுக்கெல்லாம் அப்போ வந்து தேர் இஸ் அன் எக்ஸம்ஷன் அப் டு ஒரு 5 lakhs வரைக்கும். நாங்கள் அதை வந்து என்ன பண்ணோம், நிறைய வேலை இது மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு 5 லட்சம் வரைக்கும் அவங்கள வியாபாரம் தொடங்குவாங்க. அதே இவர்கள் வந்து இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரே ஃபேமிலியிலேருந்து ஒரு 4-5 ஃபேக்ட்ரிஸ் போட்டுருந்தாங்க. கடலூரில் அந்த 1980s பார்த்தீங்கன்னா நியர்லி 300 ஷாம்பு யூனிட்ஸ். சிவகாசியில் எப்படி ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருந்ததோ அது மாதிரி கடலூரில் ஒரு 300 ஷாம்பு ஃபேக்ட்ரி. அது வந்து ஒரு ஃபேக்ட்ரின்னா ஒரு பெரிய ஒரு ஷெட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு வீட்டோடைய ஒரு பகுதியே ஒரு பண்ணலான்ற அளவுக்கு ஸ்மால் ஸ்கேல் யூனிட்டை டைனி செக்டரை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணியிருக்கோம் அந்த காலகட்டத்தில். அதை வந்து ஒரு சாஷே, ஒரு சிறிய நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு அந்த யுக்தியை வந்து அதுக்கப்புறம் வந்து மல்டிநேஷ்னல்ஸ் லைக் லீவர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் நம்ம அறிமுகப்படுத்தின அப்புறம் தான் வந்தாங்க.
one of the greatest revolutions in Indian economy after independence-ல சாஷேவை பற்றியும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஒரு 10 ரெவல்யூஷனை எடுத்தாங்க, அது எக்கானமி எந்த அளவுக்கு உயர்த்திருக்குன்றது. அதில் வந்து சாஷே ரெவல்யூஷனும் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக பேசப்பட்டது. அதுவும் ஒரு சின்ன நிறுவனம் வந்து ஒரு மல்டிநேஷ்னலில் எப்படி சவாலாக எடுத்து அவங்களுக்கு சவால் விடக்கூடிய அளவில் எப்படி உயர்ந்திருக்கு அப்படின்றத MBA கிளாஸஸ் எல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடியாகவும் எங்களுடைய ஃபேமிலியை பற்றிய ஒரு கேஸ் ஸ்டடியாகவும் பேசப்பட்டிருக்கு. நம்ம யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற யூனிவர்சிட்டிலையும் பண்ணதும் எங்களுக்கு பெருமையாக இருந்தது. ஏன்னா இந்த ஒரு சிறிய ஐடியாவை வச்சு ஒரு உலகத்தையே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பண்ணுறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான். நாங்கள் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து இது ஒரு வளர்ச்சி பெறும், ஒரு வெற்றி அடையும்னு சொல்லி நாங்கள் அப்பா இறந்த நேரத்தில் இது வருமானு எங்களுக்கு வந்து எந்தவித பிஸ்னஸ் அனுபவம் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு கடன்கள் தான் இருந்தது. when we started the industry பேங்க் பேலன்ஸ் வந்து மைனஸில் தான் இருந்தது. அப்போது வந்து நாங்கள் வந்து பேங்க் மேனேஜர் அணுகி நீங்கள் வந்து ஃபாதர் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ண விரும்புகிறோன்னு சொல்லி அவர் மேனேஜர் எங்கள் மேலே ஒரு இளைஞர்கள் வந்திருக்காங்க. அப்போது எனக்கு வந்து 22 வயது தான். ஸோ அப்போது மேனேஜர்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு இது பண்ணி என்கரேஜ் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கு வந்து மோடி வந்து சொல்கிறாரு ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றி வரும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு சலுகைகள் எதுவுமே கொடுக்கல. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அந்த பேங்க்கில் வரப்போ அந்த பிளாக் ஆகிடுது. இந்த பொலிட்டிக்கலாக நிறையா எல்லாம் சமாச்சாரங்கள் கொடுக்குறாங்களே தவிர அந்த இதுங்கெல்லாம் ஏன் போய் ரீச் ஆகலைன்னா பேங்க் வந்து மேனேஜர் லெவலில் செக்யூரிட்டியை கொண்டு வா அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்துனாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து மோடி அவர்கள் சொன்ன இந்த மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தட்ட இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை 1980s செயல்படுத்தியிருக்கிறோம். இந்த வெல்வெட் ஷாம்பு மூலியமாகவும் சிக் ஷாம்பு மூலியமாகவும் இதை வந்து மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா எங்ககிட்ட வந்து எந்தவித அனுபவமும் கிடையாது. ரெண்டாவது கேபிட்டல் நாங்கள் வந்து ஆரம்பித்தப்போ ஜீரோ பேலன்ஸ், அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ்னு கூட சொல்லலாம். தம்பி ரங்கநாதன் வந்து எல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே வந்த அப்புறம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் தொழிலை தேர்ந்தெடுத்து அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் குமாரவேல் வந்து நேச்சுரல்ஸ் என்ற ஒரு இதை ஆரம்பித்தார். ரங்கநாதன் வந்து ஒரு ஆரம்பித்தப்போ சிக் ஷாம்பு அவர் ஆரம்பித்தப்போ 15,000 ஒரு கேபிட்டலை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அதனால் பெரிய சாதனை பண்ணணுன்னா உங்களுக்கு கேபிட்டல் இல்லை, எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஆர்வம் பேஷன் இருந்ததுன்னா எதையும் சாதிக்க முடியும், சாதிக்கலாம் என்பதை நாங்கள் CK ஃபேமிலி மூலியமாக வெல்வெட் மூலியமாகவும் சிக் ஷாம்பு மூலியமாகவும் பண்ணியிருக்கிறோம். அதை தான் இந்த இளைஞர்களுக்கு ஒரு மெசேஜாக எடுத்துன்னு போகணுன்றதுக்காக அது எங்களுடைய அனுபவத்தை எல்லாம் ஒரு புத்தக வடிவில் எ ஸ்மால் ஐடியா த பிக் ரெவல்யூஷன் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதி கொண்டு இருக்கிறேன் நான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு நேஷனல் லெவலில் இந்த அளவுக்கு வந்து நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா இதெல்லாம் சொல்லும்பொழுது தான் சார் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கேபிட்டல் இல்லாமல் ஒரு சின்ன கேபிட்டலில் ஒரு சின்ன ஐடியா வச்சுட்டு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துனீங்க. அந்த விஷயத்தை வந்து இளைஞர்களுக்கும் நீங்கள் இப்போ வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய பேரை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 2016ஆம் ஆண்டில் ஸ்டார்ட் அப்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, எங்களுக்கு வந்து இருந்த அந்த வேலை வாய்ப்பு அந்த டைமுக்கும் 1980s இருந்ததுக்கும் இப்பயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம். அதாவது அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தப்புறம் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. அதுக்கு ஸ்டார்ட் அப்ஸுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பேஸ் பண்ணி நிறையா பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து நம்ம கடலூர் அப்படின்ற ஒரு அமைப்பை இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் உருவாக்கியிருக்கிறோம். அது எப்படி உருவாச்சுன்னா
நான் அப்போ அந்த வெள்ளமும் பெரிய மழையும் ஏற்பட்டப்போ சென்னையில் தான் இருந்தேன். அப்போ என்னுடைய தம்பி குமாரவேலுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நிறைய அந்த சோஷியல் ஒர்க் பண்ணாங்க. அன்னைக்கு கவர்மெண்ட்டால் பண்ண முடியாத வேலைகளெல்லாம் அவங்க பண்ணது மிகவும் ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்தது. ஏன்னா அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த வாட்ஸ்அப்பில் இங்கே இருக்குது, இங்கே தேவை, இங்கே வந்து நிறையா பேர் பாதிச்சிருக்காங்க, நீங்கள் உடனடியாக போய் அவங்களுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுங்கள், அவங்களுக்கு 2 போட் அனுப்புங்க அப்படின்னு நான் நேரடியாக கண்கூடாக பார்த்துக்கிருந்தேன். ஒரு 10 மணி நேரம் அங்கே இருந்து அவர்கள் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கினதை பார்த்த எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்துடன் தன்னார்வ தொண்டர்கள் மாதிரி நிறைய பேர் வந்து வேலை செய்தது. இந்த வெள்ளத்தினால ஒரு பெரிய பாதிப்பு இருந்தால் கூட இந்த மனித நேயம் நிறையா இருக்குது அப்படின்றப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. இதையே நம்ம கடலூரில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடலூரில் ஒரு நம்ம கடலூர் என்ற ஒரு இயக்கத்தை தன்னார்வ தொண்டர்கள் ஒரு 1000 பேர் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக அதை எடுத்துன்னு போகிறோம். அவங்க என்ன அவங்களுக்கு கடலூர் வந்து ஒரு கோஸ்டல் ஜோன், இந்த பேரிடர்கள் நிறையா வரும். அது வந்து அவங்க பார்த்திங்கன்னா தானே புயல் வந்திருக்கு, சுனாமி வந்திருக்கு, அப்புறம் இப்போ வந்து ரீசண்டான இடத்துல கடலூரும் நிறைய பாதிச்சிருக்கு. சுற்றுப்புறத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாமே வெள்ளம் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த நிவாரணப் பொருட்கள்லாம் வழங்கியிருக்கோம். நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக கார்ப்பரேட்ஸோடு சேர்ந்து சில வில்லேஜஸ்க்கெல்லாம் அடாப்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய முக்கியமான நோக்கம் இந்த நம்ம கடலூர் ஏன் ஆரம்பித்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பேரிடர் வரப்போ ஒரு 10,000 இளைஞர்கள் ஒன்றாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஒரு வாட்ஸ்அப் கொடுத்தோன்னா 15 நிமிடத்தில் இந்த எந்த ஒரு சேலஞ்சஸையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக கடலூர் மாவட்டத்தில் இளைஞர்கள் பலம் தான். ஏன்னா இந்தியாவை பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் மோஸ்ட் ஆஃப் தி 60% மேலே யூத் இருக்காங்க, யங் கண்ட்ரி. அந்த யூத்தோடைய பவரை சேனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை கொண்டு வந்திருக்கோம். அவங்களே ஒரு வில்லேஜை அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். 650 வில்லேஜ்கிட்ட இருக்குது கடலூர் டிஸ்ட்ரிக்டில். ஒவ்வொரு வில்லேஜ்லேருந்தும் ஒரு 20 இளைஞர்களை எடுத்து அவங்கள தன்னார்வ தொண்டர்களாக ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, ஏதாவது ஒரு பேரிடர் வந்ததுன்னா அதை எதிர்கொள்ள அளவுக்கு அவங்கள தயார் பண்ணி விடணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். கணினி மூலமாக இன்றைக்கு நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதில் பிஸ்னஸ் கொண்டு வரலாம். அதே மூலியமாக சிறு சிறு கிராஃப்ட்ஸை உருவாக்கலாம். இது மாதிரி வந்து சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ இருக்கிற இதுலேருந்து அவங்கள மீட்டெடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, நைஸ். நான் என்ன வந்து ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் தானே, நான் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பதில் தான் நிறைய பேர்கிட்ட வரும். ஆனால் இளைஞர்கள் நினச்ச என்ன விஷயம் இல்லாமல் செய்யலாம், ஒன்றுபட்டு நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவர நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. வருண் மற்றும் சுயமா கூட அசோக்குமார் சாரும் இருக்காரு. நிறைய கொஷின்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்கோம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபீல்டில் எக்ஸல் ஆகிறதுக்காக ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆகி போயிட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் ஒரு பொசிஷனில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் மட்டுமே சக்ஸஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக அங்கேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காமல் நம்மளால் என்ன நன்மை சொசைட்டிக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுவும் நம்ம தொழில் மூலியமாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? இது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்குது, திறந்து பேசலாம். சார் இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறோம், இல்லைனா ஏதாவது நம்ம சர்வீஸை வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா மனுஷனோட அத்தியாவசிய தேவையை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாக அவங்களுக்கு எப்போவே தேவைப்படுற விஷயமா இருக்கணும். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் ஸ்டாப் ஆச்சுன்னா கூட அவங்க வந்து ஒரு பாயிண்டில் ஸ்டம்பிள் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ப்ராடக்ட் அவங்க டிபெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறது தான் ஒரு சக்ஸஸ் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகு நிலையம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற ஏற்கனவே நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கிற விஷயத்தை திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ அந்த ஐடியா அப்படி வந்துச்சு, அது மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். நான் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் நிறைய போயிருக்கப்போ வந்து மலேசியா நாட்டில் பார்த்தேன். அந்த வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு பெரிய போர்டு இருந்தது. என்ன அது இருக்குன்ட்டு பார்த்தா
நிறைய பார்வையற்றவர்கள் அங்கே உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன பார்வையற்றவர்கள் இவங்க தான் உங்களுக்கு பண்ணுவாங்க தெரப்பிஸ்ட்டு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தப்போ இது வந்து நம்ம ஏன் நம்ம நேச்சுரல்ஸில் கொண்டு வரக்கூடாதுன்னு தம்பி குமாரவேல்கிட்டையும் சொல்லி அதை நாங்கள் அறிமுகப்படுத்தணும். அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பார்வையற்றவர்களாக செய்யப்படும்ட்டு மிகப்பெரிய வரவேற்பும் அது கிடச்சிருக்கு. ஒரு 20 பேருக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ட்ரைனிங்கை கொடுத்தோம். இதில் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விஷுவலி ஹேண்டிகேப்ட் NIVH அந்த நிறுவனம் வந்து பார்வையற்றவர்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து புக் பைண்டிங்கு, சேரு, வலை பண்ணுறது இதில் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து இது மாதிரி ஒரு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிலையும் பண்ணலான்றது அவங்களுக்கும் ஒரு ஐ ஓப்பனராக இருந்தோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுத்து வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். பார்வை உள்ளவர்களை விட அவர்களுக்கு அந்த தொடு உணர்ச்சியும் அந்த கேட்கக்கூடிய திறமையும் அந்த கான்சன்ட்ரேஷன் அதில் அதிகம். ஏன்னா நம்ம பார்வை எப்போ திசையெல்லாம் போயிடும், டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். இதில் ஒரு அனுபவத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. ப்ளீஸ். ஒன் ஆஃப் தி பார்லரில் வந்தப்போ ஒரு மிடில் ஏஜ் லேடி, ஒரு 55 வயது இருக்கும், வந்து தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட எனக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் 2 பாதத்தையும் ஒவ்வொரு ப்ரெஷர் பாயிண்ட் பார்த்தப்போ சொல்லிட்டாரு, அம்மா உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, இல்லை உங்களுடைய பாதத்தோடைய வெப்பநிலை பார்த்தோம், ஒரு பக்கம் கோல்டு ஃபீட்டாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வெப்பமாக இருக்குது. அந்த கிட்னி இருக்கிற பாயிண்டில் அங்கே எதுவுமே இல்லை, தென்படலை என் விரலில், அதனால் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா. ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா நீ, நான் வந்து ஒரு கிட்னியை வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் தானமாக கொடுத்துட்டேன். இது வந்து அவங்கள ரொம்ப எங்கள் வியந்து பாராட்டினாங்க. இது மாதிரி பிளைண்ட் பீப்புளெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், இதை வந்து நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. அதனால் இது வந்து இந்தியா போன்ற பார்வையற்றவர்கள் இருக்க நிறையா சமுதாயத்தில் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி போன்ற அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழில்கள் நிறையாக உருவாக்கணும் என்பது எங்களுடைய நோக்கம். ஓகே, நீங்கள் நம்ம கடலூர் ப்ராஜெக்ட் பற்றி வந்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து கடலூர் பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் சார், தொன்மை வாய்ந்த ஒரு ஊர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் அங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து என்ன காரணம்? நீங்கள் பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனாலங்களா? கடலூர் ஏதாவது ஒரு மண் எதாக இருந்தாலும் நேட்டிவ் பிளேஸுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதாவது அந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் வந்து கடலூர் மக்கள், அதாவது ஒரு மண்ணிலேருந்து வந்திருக்கோம், அந்த மண்ணுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற உணர்வு எல்லாருக்குமே இருக்கும். அது எங்களுடைய ஃபேமிலியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் பிறந்த மண்ணுக்கு, மக்களுக்கு ஏதாவது பயனுள்ள காரியமாக செய்யணும் அப்படின்றது எங்கள் தாயார் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு சமூக சேவையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் நிறையா சமூக சேவைகள் செய்யக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கிறோம். கடலூர் வந்து மக்களுக்கு வெளியே உலகத்துக்கு பார்த்திங்கன்னா அதோடைய தொன்மை எவ்வளோ பழமையானதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு இளைஞர்களுக்கு சுத்தமாக தெரியாது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கெடிலம் நதிக்கரை நாகரிகம்னு ஒரு புக்கு இருக்குது. ஓகே. பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஆறுகள், கடலூர்னு ஏன் பேர் வந்ததுன்னா ஆறுகள் நிறையா ஓடி கடலில் கிடக்கும். அது பரவனாறு, கெடிலம், பெண்ணையாறு அப்படின்னு 4 ஆறுகள் அதில் இருந்திருக்கு. அதெல்லாம் போய் கடலில் போய் கலக்கிறதுனால கடலை ஒட்டிய பிரதேசமாக இருக்கிறதுனால கடலூர்னு அதுக்கு பேர். கற்றுணை பூட்டினும் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயமே அப்படின்னு அப்பர், தேவாரம் பாடிய அப்பர் வந்து ஒரு பதிகம் பாடியிருக்காரு. சொற்றுணை வேதியன்னு அந்த தேவார பதிக பாடலை, கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு அந்த பாடலில் பாடிய தேவாரம் பாடிய அப்பருடைய கல்லில் கட்டி அவரை வந்து அந்த பல்லவர்கள் எல்லாம் போட்டாங்க. அப்போ வந்து சைவர்களுக்கும் பல்லவர்களுக்கும் நிறையா ஒரு போட்டி இருக்கும், யார் பெரியவன் அப்படின்னு, நீ வந்து மதம் மாறணுன்றது அந்த காலகட்டத்தில் எனக்கு. அந்த காலகட்டத்தில் அப்பரை தூக்கி கல்லில் கட்டியே போட்ட இடம் கடலூர் தான். கடலூரில் அந்த தோணியாக மிதந்து, தோணியப்பர்னும் பேர், அந்த தோணியாக மிதந்து திருப்பியும் வரார், அந்த கல்லுலேருந்து மீண்டு
அந்த இடத்துக்கு பேர் பழைய பேர் கடலூருக்கு கரையேறி விட்ட குப்பம். அப்புறம் கரையேற்றதுனால அதுக்கு கரையேறி விட்ட குப்பம்னு பேர். இன்னொரு தேவாரம் பாடிய சுந்தரரும் பிறந்த ஊர் திருவெண்ணைநல்லூர், இதில் இருக்கு. அப்பர் வந்து திருநாவலூரில் பிறந்தார். அது மாதிரி நிறைய இந்த தேவாரம் பாடியவர்கள் ஆன்மீக பூமின்னு சொல்லலாம். இன்றைக்கு பாபாஜின்னு சொல்லக்கூடிய அந்த இமயமலையிலெல்லாம் இருக்கிறதா, இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சித்தர் ரொம்ப பிரபல்யமானவர். அவர் பிறந்த இடம் வந்து பரங்கிப்பேட்டை. ஓகே. அப்புறம் ராகவேந்திரர் வந்து புவனகிரியில் தான் பிறந்தார். அப்புறம் வந்து மெய்கண்டார் அப்படின்னு ரொம்ப பிரபல்யமான ஒருத்தர் இருந்திருக்காங்க. வடலூரில் வள்ளலார் பிறந்த அந்த பூமி அந்த இதுதான். அப்புறம் அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த சிதம்பரம், அந்த ஆகாசம் என்றக்கூடிய இடம் அதுவும் தான். இப்படி பல தொன்மையான ஆன்மீகம் தலம் படைத்த நிறைய அவதார புருஷர்கள்லாம் வாழ்ந்த ஒரு பூமி புனித பூமியாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு அதை பற்றி தெரியாது. வரலாற்றை திருப்பி பார்த்திங்கன்னா கடலூர் தான் இந்தியாவுடைய கேபிட்டல்னாவே சொல்லலாம். ஓகே. ஏன்னால் ராபர்ட் கிளைவ் வந்து முதல் இறங்கியது கடலூர் போர்ட்டில் தான். இன்றைக்கும் அங்கே கல்வெட்டு இருக்குது. அவரோட ஆஃபீஸ் அங்கே தான் அட்மினிஸ்ட்ரேட். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் அப்படின்னு 1970s வந்திருக்காங்க. அப்போது கடலூரை மையமாக வைத்து தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இயங்கியிருக்கு. ஓகே. அது கல்கட்டாவாகட்டும், இல்லை மும்பை ஆகட்டும், இது சென்னை ஆகட்டும், கடலூருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான நகரமாக திகழ்ந்திருக்கு. அப்புறம் தான் இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளெலாம் நிறையா வந்து அவங்க கூட நிறைய பேட்டில், அவங்களுக்கு கூட போர் வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் அப்புறமா கடலூர் வந்து சென்னைக்கு வந்திருக்கு. அப்புறம் அதை வந்து நாங்கள் எங்களுடைய இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா கடலூர் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு தான் அதுக்கு பேராக இருக்குது. ஆனால் ஒரு ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப்னு சொல்கிற மாதிரி ஒரு வரும் காலத்தில் இந்த பின்தங்கிய மாவட்டம் என்ற கடலூரை நாங்கள் வந்து எப்படி கேபிட்டலாக ஒரு காலத்தில் இருந்ததோ இதை ஒரு முன்னோடி மாவட்டமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் இந்த இளைஞர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி மற்ற மாவட்டங்களிலோ தலைநகர்லையோ செய்யாத வேலைகளை எல்லாம் இந்த இளைஞர் மூலமாக செய்து இதை ஒரு முன்மாதிரி மாவட்டமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் இந்த இளைஞர்களை எல்லாம் நிறைய நிபுணர்களை எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இது மாதிரி நிறையா ஒரு புதிய யுக்திகள் மூலம் அந்த கடலூரில் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு வகையிலையும் அந்த வளங்களை வைத்து ஒரு புதிய வியாபாரங்கள் தொடங்கும். ஏன்னா வியாபாரம் தான் முக்கியமான ஒரு வளர்ச்சி, ஒரு நாடு வளர்ச்சி வியாபாரம் அடையாளம் தான். அந்த நாட்டில் இப்போ பன்ருட்டி பார்த்திங்கன்னா பலாப்பழம் இருக்குது, முந்திரி இருக்குது. இதையே இன்னும் அதிகமாக வகையில் நம்ம இன்னும் எடுத்து சொல்லலாம். நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, அதை டெவலப் பண்ணலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலாம். அப்புறம் வேர்க்கடையில் இருக்குது. இன்னொன்று முக்கியமானது அந்த நெய்தல்னு சொல்லக்கூடிய கடற்கரை ஓர பகுதிகள் கடலூரை சுற்றி நிறையா இருக்குது. இன்னைக்கு அண்மையில் நான் வந்து இன்டர்நேஷ்னல் வெட்டிவேர் கான்ஃபரன்ஸுக்கு ஒன்று போயிட்டு வந்தேன். அங்கே போய் பார்த்தப்போ 100 நாடுகளுக்கு மேலே வெட்டிவேர் அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்காங்க. இதை உருவாக்குனது வேர்ல்டு பேங்க் சயின்டிஸ்ட். அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம், அதுவும் தமிழ்நாட்டில் வந்த அப்புறம். ஏன்னா வெட்டிவேர்ன்றது தமிழ் பேர் தான். உலக அளவில் வெட்டிவேர்னு கூப்பிடுறப்போ அதை வழங்குறப்போ எனக்கு மிகவும் ஒரு பெருமையாக இருந்தது. ஒரு தமிழன் என்ற முறையில் நம்ம போய் ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸில் வெட்டிவேர் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கணும் அப்படின்றது. அதனால் வெட்டிவேரை நம்ம இன்னும் நம்ம மாவட்டத்துலேயும் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். வெட்டிவேர் வந்து ஃப்ரான்ஸ் நாடுகளில் இந்த பர்ஃப்யூம் ரொம்ப அரோமா, அதாவது அதோடைய வாசனை திரவியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச தகவல்கள் பார்த்திங்கன்னா வெட்டிவேர் இஸ் அ வண்டர் கிராஸ். அது வந்து ஒரு புல்லு தான். அது பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அதை வந்து கோடை காலத்தில் தட்டியாக செஞ்சு அதை பயன்படுத்தியிருக்காங்க. பானைகளில் அதை வெட்டிவேர் வாட்டர் போட்டு அதை பாடியை கூல் பண்ணுது. ஓகே. அந்த அளவுக்கு குருவேர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் மகிமைகள் நிறையா இருக்குது.
ஸோ பாடியை எந்த அளவுக்கெல்லாம் நச்சுத்தன்மை டாக்ஸிக்கெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த தகவல்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது வந்து நில அரிப்பை தடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தாவரம் அது. அதாவது அந்த கடல் சம்மந்தப்பட்ட கடலில் நீர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வெட்டி வேற பயன்படுத்தலாம். ஆற்று படுகைகள் ரோஷன் ஆகாம இருக்கு. சாயில் எரோஷன் ஆகாமல் இருக்கலாம். அதே மாதிரி வாட்டர் பாடிஸ் எல்லாம் பியூரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ கூவம் சொல்லின்னு இருக்காங்க. ரொம்ப நாளாக யாருமே கூவத்தை இது பண்ணல. ரொம்ப சிம்பிள் வகையில் வெட்டி வேற ஃப்ளோட்ஸாக பண்ணிவிட்டு அது போட்டாங்கன்னா அது உள்ள வாட்டர் இருக்கிற நச்சுத்தன்மைகள்லாம் அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ இதை வந்து பிலிப்பைன் நாட்டிலையும் ஆஸ்திரேலியாவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாட்டர் பாடிஸ் எல்லாம் வெட்டி வேற வச்சு ஒரு பாலமே கூட இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி கூட வந்து அமைச்சிருக்காங்க இல்லையா இந்த வாட்டர் பியூரிஃபை. அது வந்து ஃப்ளோட்ஸ்ன்றாங்க, அதை மிதக்க விடுறாங்க. அந்த இதில் உங்களுக்கு வாட்டரில் இருக்கிற அந்த மெட்டல்ஸ், ஹெவி மெட்டல்ஸு, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இது பண்ணிட்டு அதோடைய நச்சுத்தன்மைகள்லாம் போய் வாட்டர் குடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அதை தான் எங்களுடைய திட்டமாக இந்த தெப்ப குளங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ ஒரு நல்லா இருக்காது. அந்த பக்கம் போனாலே துர்வாடை அடிக்கும். ஸோ அதையெல்லாம் நாங்கள் ஒரு இந்த ஸ்கீமை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாம் திருத்தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இது எந்த இதுவும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த முதல்ல அந்த தெப்ப குளத்தெல்லாம் வெட்டி வேர் ஃப்ளோட்ஸ் போட்டாங்கன்னா அந்த வாட்டர் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஸ்கீமை நான் வந்து கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்கிறோம். சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அது ஓகே. ஓல்டு எலமெண்ட்ஸ் அண்ட் மாடர்ன் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சார். எல்லாமே ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் மைந்தர் அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து கடலூருக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சி வந்து அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சார் நம்ம கடலூர் ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அந்த லோகோக்கு ஏதாவது வந்து பர்டிகுலராக ஒரு காரணம் இருக்கா, அர்த்தம் இருக்கா? இந்த லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கரங்கள் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். கருணை, தன்னிறைவு, நலம், வளம், மண்ணினுடைய வளத்தையும் நலத்தையும் குறிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பகிர்வு, தங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒன்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசின மாதிரி இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம கடலூர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் பற்றி பேசினது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிடுங்க. பார்த்தா நிறைய பேருக்கும் நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு தாட்டாவது வந்திருக்கும், ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாவது ஏற்பட்டிருக்கும். மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணி தொடர எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய பை. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய பயணி நிகழ்ச்சி. இந்த கலை வேலையில் பார்த்துட்டு இருக்கீங்க சமயம் மற்றும் மருன் கூட. ஸோ நம்ம கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார் இல்லையா. நான் வந்து பர்சனலாகவே எந்த ஒரு யங்ஸ்டர் கிட்ட வந்து பேசினாலும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா வந்து பேசினாலும் முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன சொன்னாலும் இந்த சமுதாயம் எங்கே ஏற்றுக்குது அப்படின்னு வந்து பொங்கி எழுவாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம சொல்கிறதையும் வந்து ஏற்றுக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியிலும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ சுற்றி இருக்கவங்களும் வந்து லைட்டா வந்து ட்ரிகர் பண்ணி விட்டா போதும் இல்லையா. ட்ரிகர் பண்றதுக்கு தான் ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு நம்மளுக்குன்னு பார்க்கலாம். கம்ப ராமாயணத்தில் கம்பர் ஒரு அழகான பாடலில் ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிய வைக்கிறார். புகையடை தென்னின் அங்கு பொங்கணல் உண்டென்றென்னும் மிகையுடை துலகம் அப்படின்னு ஒரு வரி. இப்போ எங்கேயாவது புகஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த உலகம் என்ன சொல்லுவோன்னா அங்கே பெரிய நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மிகையுடை துலகம் சாதாரணமான ஒரு சின்ன புகை, அது ஒரு சின்ன ஒரு காகிதம் கூட பற்றி இருக்கலாம், அதில் ஒரு சின்ன ஓலை பற்றி இருக்கலாம், அதில் ஒரு சின்ன துணி பற்றி இருக்கலாம். ஆனால் உலகம் என்ன சொல்லுவோன்னா அந்த புகையை பார்த்துட்டு அங்கே பெருசாக நெருப்பு எரியுது அப்படின்னு மிகையுடை துலகம், அதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுங்கிறார். இதுதான் உலகம். இப்போ சாதாரண ஒரு சம்பவத்துக்கு கண்ணும் காதும் மூக்கும் வச்சு அதை பிரம்மாண்டப்படுத்துறது உலகத்தினுடைய இயல்பு. இன்றைக்கி இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கம்பர் அதை ஃபீல் பண்ணி எழுதியிருக்கிறார். சாதாரணமாகவே மனித மனம் வந்து கற்பனைகளை விரும்புது. 2 பேர் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெஞ்சில் உட்காந்துருக்கிறது மட்டும்தான் உண்மை. இதிலிருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு யாரையாவது கேட்டால் அவங்க 1001 கதை அதுக்கு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டது தான். அப்போ கற்பனைகள் அதிகம், நிஜத்தை காட்டிலும் கற்பனைகள் வலிமையானவையாக இருக்கின்றன, அதிகமாக இருக்கின்றன.
அப்போ வெறும் சின்ன புகையை கூட எப்படி பொங்கணல்னு சொல்லுமோ அது மாதிரி தான். அதனால் இந்த உலகத்துக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு கம்பன்? இந்த சின்ன புகை கூட வராமல் பார்த்துக்கணும். சின்ன புகை வந்தால் கூட இந்த உலகம் இல்லாததையும் பொல்லாதையும் கற்பித்து கொண்டு நம்மை ஏளனமாக பார்க்கும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய நேச்சரே எக்ஸாஜரேஷன் தான். ஏன்னா எக்ஸாஜரேஷனுங்கிறது த வே ஆஃப் லைஃப் மாதிரி ஆகிப்போச்சு. எக்ஸாஜரேஷன் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குல்ல. உண்மையை காட்டிலும் மிகைப்படுத்துதல் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு நன்றி சொல்கிறது கூட ஒரு மின்னலை போல சொல்லணும். அதுதான் உள்ளார்ந்த நன்றி உணர்வு. அதை பிரமாதப்படுத்தி சொன்ன அர்த்தம்னா அவங்க நன்றி உணர்வோடு இருக்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். எதுவெல்லாம் மிகைப்படுத்தப்படுகிறதோ, ஒரு பாராட்டு கூட ஒரு அளவோடு வந்து அது அழகாக இருக்கும். அது ரொம்ப வலிந்து திணிக்கும் போது அது செயற்கையாக போயிடுது. ஒரு கூட்டமே பாராட்டுதலுக்கு எல்லாரும் வந்து பாராட்டினாங்கன்னா முதல்ல நமக்கு ஒரு கூச்சம் வர வேணாமா? அந்த மிகைப்படுத்துதல் என்பது உலகத்தினுடைய இயல்பு. கம்பர் சொல்கிறாரு, இந்த உலகம் ஒரு சாதாரண புகைக்கே பெரிய நெருப்பு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த சின்ன புகை கூட வராமல் வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு. யாராவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அது இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்தில் வந்து 2 விதமான லை இருக்குது. ஒன்று வந்து பிளாக் லை, இன்னொன்று வந்து ஒயிட் லை. இப்போ நாம் ஒரு பார்க்குக்கு போகிறோம். யாராவது ஒருத்தர் அவர் வந்து சினிமாவுக்கு போனாருன்னு சொன்னால் அது பிளாக் லை. அதை நம்ம நிரூபிச்சிடலாம். பாருங்கள், நான் சினிமாவுக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். நான் பாருங்கள் ரிசர்வேஷன் பண்ணலான்னு சொல்லிடலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை ப்ரூஃப் கூட பண்ணிடலாம். நான் வந்து திருச்சிக்கு போயிட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, இல்லைங்க நான் திருச்சிக்கே போகலை, இங்கே தான் இருக்கேன் பாருங்கள், நான் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் பாருங்கள், அவரை கேளுங்க இவரை கேளுங்கன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். பார்க்குக்கு போன ஒருத்தரை என்ன சொல்லுதுன்னா, அவர் பார்க்குக்கு போனார், பார்க்கில் போய் அவர் இன்னாரோட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. இப்போ பார்க்குக்கு போனது உண்மை, அடுத்து சொல்லப்பட்டது எல்லாமே பொய். ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பார்க்குக்கு போனது, இப்போ நான் வந்து பார்க்குக்கு போனது உண்மைதாங்க ஆனால் இதை பற்றி பேசலைன்னா, பார்க்குக்கு போனதை கரெக்டாக சொல்கிறான், மற்றது மட்டும் பொய்யா இருக்குமா? இதுதான் ஒயிட் லை. உலகம் முழுவதும் மக்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஒருத்தரை பற்றி பிளாக் லை சொன்னால் ஈஸியாக மாட்டிக்குவோங்கிறதுனால ஒயிட் லையாக தான் பண்ணுறாங்க. இது எல்லா தளங்கள்லேயும் ஒரு ஒயிட் லை. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி அந்த உண்மைங்கிறது அதில் அணுவளவு இருக்கும், பொய்ங்கிறது மலையளவு இருக்கும். அந்த அணுவளவு உண்மையை வைத்துக்கொண்டு மலையளவு பொய்யை அவர்கள் தாங்கி பிடிப்பது, இதுதான் இந்த ஒயிட் லை. அதனால் அவர் சொல்கிற மாதிரி இந்த ஒயிட் லைக்கான பாசிபிலிட்டி, புகை இருக்குது ஆனால் அது பொங்கணல் உண்டென்று இன்னும் மிகைனா அது என்னன்னாக்கா அந்த ஒயிட் லையாக மாற்றிடுவாங்க. அப்போ என்னன்னா அதற்கான காரணமே இல்லாமல் வாழ்வது, சிறிதளவும் இடம் கொடுக்காமல் நேர்மையாக வாழ்வது, உண்மையாக வாழ்வது. அப்போதுதான் இந்த உலகம் மிகைப்படுத்துவதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். எனவே உள்ளுணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நொடியையும் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என்பதுதான் கம்பர் நமக்கு காட்டும் படிப்பினை. நன்றி, வணக்கம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்லர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, சாக்லேட் சாப்பிடாத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத, கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அந்த சம்மர், வின்டர், அதுக்கப்புறம் அந்த நடுவில் காட்டன் ஸ்ப்ரிங்லாம் வந்து அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது வந்து ரொம்ப கம்மியாக பார்த்துருப்பாங்க. பட் சீசன்டு பீப்புள், பெரியவங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கோல்டெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, நிறைய சிக்னஸ்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட்டு வந்திருப்பாங்க. அதானே கரெக்ட். அதனால தான் பெரியவங்க கிட்ட இருந்து எப்போவுமே நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன் நான். கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இறையன்பு சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை சரியா வாங்கி கோத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறது தான் வந்து சொல்ல வருது. இன்ஃபேக்ட் இனியம் என்ற ஷோ அந்த மாதிரி தானே, எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள், எங்களுக்கு கெஸ்ட்டுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை தான் நாங்கள் தினம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, தெரியாத விஷயங்கள் கூட அப்பப்போ வந்து தெரிஞ்ச மாதிரியே சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் தொகுத்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ கிளம்புறோம். அது வரைக்கும் டாடா அண்ட் பாபாய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது உங்க நண்பர்களான வருண் மற்றும் சௌமியா ஆன் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று.